அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு எப்படி எங்களை நாங்கள் ஃப்ளூவெண்ட்டாக மாற்றிக்கொள்வது, அதுக்காக எங்களை எப்படி தயார்படுத்தி கொள்கிற அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உதாரணமாக எங்கள் எல்லோருக்குமே தெரியும், போக வேண்டாம், வர வேண்டாம், மறக்க வேண்டாம், சத்தம் போட வேண்டாம் என்பது எங்களுக்கு தெரியும். டோன்ட்டை நீங்கள் பாவித்து அந்த வாக்கியங்களை அமைப்பீர்கள். நாங்கள் ஆங்கிலத்தில் பேசுவதற்கு முயற்சி செய்கின்ற ஆரம்ப கட்டங்களிலே எப்பொழுதுமே தனி வாக்கியங்களை அமைக்கவே கூடாது. உதாரணமாக நான் சொல்லி காட்டுகிறேன். வேகமாக போக வேண்டாம் என்று நீ சொல்கிறீர்கள், அதை உங்களுக்கு சொல்ல முடியும். டோன்ட் கோ ஃபாஸ்ட் என்று சொல்வீர்கள். அத்தோடு ஏன் நீங்கள் வேகமாக போக வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் என்றால் உங்களால் வேகமாக நடக்க முடியாது. இப்பொழுது இந்த ரெண்டு வாக்கியங்களையும் இணைத்து நாங்கள் எப்பொழுதுமே சொல்வதற்கு எங்களை பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும். தனித்தனி வாக்கியங்களாக ஒரு நாளும் நாங்கள் எங்களை ஆரம்ப தருவாயில் பயிற்றுவிப்பதற்கு எங்களை பழக்கிக் கொள்ளக்கூடாது. அதே வசனத்தை மீண்டும் சொல்லிவிட்டு நான் அடுத்த வசனத்துக்கு சொல்கிறேன். டோன்ட் கோ ஃபாஸ்ட், ஐ கான்ட் வாக். இரண்டு வசனங்களை சேர்த்தோம். இன்னொரு வசனத்துக்கு சொல்கிறேன். வீட்டில் யாரோ சத்தம் போட்டு கதைக்கிறார்கள், நீங்கள் சொல்வீர்கள் டோன்ட் ஷவுட். ஏன் சொல்கிறீர்கள்? உம்மா தொழுது கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்படி சொல்வீர்கள்? டோன்ட் ஷவுட், மதர் இஸ் ப்ரேயிங். ரெண்டு வாக்கியங்களையும் நாங்கள் இணைக்கிறோம். டோன்ட் ஷவுட், மதர் இஸ் ப்ரேயிங். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். டோன்ட் ஷவுட், ஃபாதர் இஸ் வாட்சிங் நியூஸ். டோன்ட் ஷவுட் ஒரு வாக்கியம், அடுத்த வாக்கியத்தை நாங்கள் இணைக்கிறோம். ஃபாதர் இஸ் வாட்சிங் நியூஸ். எப்பொழுதும் நாங்கள் ஓரளவு தெரிந்த ஆங்கிலத்தை வைத்து வேகமாக ஃப்ளூவெண்ட்டாக பேசுவதற்கு விற்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது தனித்தனி வாக்கியங்களை சொல்லாமல் எப்பொழுதுமே அதனோடு தொடர்புபட்ட அடுத்த வாக்கியத்தை இணைத்து நாங்கள் எங்களை பயிற்றுவிக்க பழக்கிக் கொள்ள வேண்டும். விளங்கிச்சுதானே? நான் இன்னொரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உங்கள் நண்பர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார், நீங்கள் இன்று போக மாட்டீர்கள், எனவே அவருக்கு சொல்கிறீர்கள் காத்திருக்க வேண்டாம் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் எப்படி சொல்வீங்க? டோன்ட் வெயிட் ஃபார் மீ என்று சொல்வீங்க. ஏன் அவரை காத்திருக்க வேண்டாம் என்று சொல்கிறீர்கள்? ஐ வாண்ட் கம் டுடே, நான் இன்று வரமாட்டேன். இரண்டு வாக்கியங்களை இணைத்து நாங்கள் எங்களை பயிற்றுவித்துக் கொள்ளும் முறைதான் இது. டோன்ட் வெயிட் ஃபார் மீ, ஐ வாண்ட் கம். இன்னொரு உதாரணத்துக்கு நான் சொல்வோம். உங்களால் சாப்பிட முடியாது, உங்களுக்கு பசி இல்லை. நீங்கள் எப்படி சொல்வீர்கள்? ஐ கான்ட் ஈட், ஐ எம் நாட் ஹங்க்ரி. இவ்வாறு இரண்டு வாக்கியங்களை அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வாக்கியங்களை நீங்கள் சேர்த்து இணைத்து உங்களை ஆரம்ப கட்டங்களில் இவ்வாறு உங்களை பயிற்றுவித்துக் கொள்வது மிகவும் முக்கியம். ஆகவே நான் இன்று சொன்ன அந்த டாக்டிக் உங்களுக்கு விளங்கியிருக்கும். எப்பொழுதுமே நாங்கள் தனித்தனி வாக்கியங்களை பாவிப்பதற்கு பதிலாக அதனோடு தொடர்பட்ட அடுத்த வாக்கியத்தை இணைத்து நாங்கள் சொல்ல பழக்கிக் கொள்வதன் மூலம் வேகமாகவும் தெரிந்த ஆங்கிலத்தை வைத்தும் எங்களால் ஃப்ளூவெண்ட்டாக பேசுவதற்கு தயார்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு இன்றைக்கு விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.